சாதனைகள் படைக்கும் மகளிரை போற்றும் புதிய தலைமுறையின் சக்தி விருதுகள் 2025 விழா சற்று நேரத்தில் தொடங்குகிறது. விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுரேஷ். அவரோடு பேசலாம். சுரேஷ், இந்த விழாவிற்கான ஏற்பாடுகள் என்னென்ன செஞ்சிருக்கிறாங்க? யாரெல்லாம் சிறப்பு விருந்தினர்களாக வர இருக்கிறார்கள்? எத்தனை மணிக்கு சரியாக விழா தொடங்குகிறது? கார்த்திகா, தற்போது நாம் இருக்கக்கூடிய நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தான் சென்னையில் புதிய தலைமுறையுடைய சக்தி விருதுகள் வழங்கும் விழா நடைபெற இருக்கிறது. சரியாக இன்று மாலை 6 மணி அளவில் விழா என்பது தொடங்கும். இன்று இரவு 10 மணி வரையில் இந்த விழா பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெண்கள் சமுதாயத்தினுடைய கண்கள் என்று சொல்வார்கள். அதே போன்று இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்துக்காக பல பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து பல்வேறு துறைகளிலும் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த திறமையையும் அவருடைய புலமையையும் புதிய தலைமுறை அடையாளம் கண்டு ஆண்டுதோறும் 6 பிரிவுகளின் கீழாக விருதுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது. திறமை, தலைமை, துணிவு, புலமை, கருணை உட்பட அதே போன்று வாழ்நாள் சாதனை என ஒரு 6 பிரிவுகளின் கீழாக விருதுகள் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நிலைகளில் பல இறுதிக்கட்டங்கள் அல்லது தொடக்கம் என்றே சொல்லலாம். அப்படி எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களை அடையாளம் காணும் பணியினை புதிய தலைமுறை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. 10வது ஆண்டாக இந்த முறை புதிய தலைமுறை சக்தி விருதுகள் வழங்கும் விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. கலை நிகழ்ச்சிகள் மட்டுமில்லாமல் பாடல்கள், இசை என்று இங்கு வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அவருக்கு ஒரு இனிமையான சூழலை ஏற்படுத்தவும் இந்த விழா என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் பார்த்தாலே தெரியும், இப்படி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு, அதுவும் மகளிரை போற்றவும் மகளிரோட சாதனையை வெளிக்கொண்டு வருவதற்காகவும் புதிய தலைமுறை இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த விழாவிற்கு அரசியல் பிரமுகர்கள், எழுத்தாளர்கள், திரைத்துறையினர், அது மட்டுமல்லாமல் தொழில் முனைவோர்கள், தொழில்துறை வல்லுநர்களும் இந்த விழாவில் பங்கேற்க இருக்கிறார்கள். தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல முக்கிய நபர்களும் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக மகளிர் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் இருந்து பல்வேறு ஊர்களிலிருந்து ஏராளமானோர் இந்த விழாவுக்கு வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். கார்த்திகா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.